நாஞ்சில் விஜயன் சொன்னது போய் என்னோட காதல் மட்டும்தான் எனக்கு ஆதாரம். விஜய் வைஷு கேட்ட 4 கேள்விகள். வெளிவந்த பகீர் உண்மை. தனியார் தொலைக்காட்சி பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. அதுலயும் இப்போ எல்லாராலும் பேசப்பட்டு வரும் சம்பவம் தான் நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் மற்றும் விஜய் வைஷ்ணவிக்கு இடையில இருக்கும் பிரச்சனை. விஜய் வைஷ்ணவி நாஞ்சில் விஜயன் தன்னோட 8 வருஷம் வாழ்ந்துட்டு இப்போ தன்னை விட்டு விலகி போறதா புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் உண்மை இல்லைன்னு சொல்லி நாஞ்சில் விஜயன் அவருடைய மனைவி கூட சேர்ந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அதுல இந்த பிரச்சனை காரணமா தான் நாங்க வெளியில தலை காட்ட முடியலன்னு, இதனால நிறைய அவமானத்தை சந்திச்சுட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. நெருப்பு இல்லாம புகையுமா, அப்போ உனக்கும் இதுல ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வைஷு நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுக்கு நான் என்ன ரொம்ப உத்தமெல்லாம் சொல்ல வரல, நானும் நார்மல் மனுஷன் தான். திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே நாள்ல என்னுடைய பேரை ஒட்டு மொத்தமா எத்தனை நியூஸ் சேனல் தெரியுமா, ஒரு 3 நாளா எனக்கு அவ்வளவு டார்ச்சர் இருக்கு. இந்த வீடியோக்கு பதில் அளிக்கிற விதமா விஜய் வைஷ்ணவி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோல கமிஷனர் ஆபீஸ்க்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தப்போ என்ன யாருன்னு தெரியாது அப்படின்னும் நாஞ்சில் விஜயன் சொன்னாரு. அதுக்கப்புறம் பழகிருக்கேன்னும் கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரெண்டுன்னும் இப்போ சகோதரி அப்படின்னும் சொல்றாரு. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு பொதுமக்கள் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு வைஷ்ணவி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு 3 லட்சம் பணமும் கொடுத்திருக்காங்க. என்ன ஆதாரம்னு கேட்டதுக்கு நான் தான் என்னோட காதல் தான் ஆதாரம்னு வைஷ்ணவி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. இதையெல்லாம் வைஷ்ணவி பப்ளிசிட்டிக்காக பண்றதா நாஞ்சில் விஜயன் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்ற விதமா நீங்க என்ன ரஜினியா கமல் அவங்கள வச்சு நான் பப்ளிசிட்டி தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லியும் பதிலடி கொடுத்திருக்காங்க. இனிமே யாரும் ஆதாரம் இல்லாம காதலிக்காதீங்க, அப்படி காதலிச்சிங்கன்னா என்ன மாதிரி தான் தனியா நிற்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று விஜய் மற்றும் மரியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனல்ல. அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான். சரி பரவாயில்ல, எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அதுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு, நாஞ்சில் விஜய் எனக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு. அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன், அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். 3வது எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா சகோதரி. ஓகே, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். 2வது விஷயம், நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சில் விஜயன் சொல்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வட்டிக்கு விட்டால் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன். நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் ஃபினான்ஷியலி. பட் அதனால் அதுவுமே ஒரு பொய். 3வது, அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் கேட்டார் 3 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு. மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம், காதல் மட்டும்தான் ஆதாரம். நான் வேற எதையும் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுங்க, இல்லைன்னா நீங்களே இல்லைன்ற மாதிரி அதையும் நான் விட்டுடுவேன். ஓகேங்களா? முதல் விஷயம். அதுக்கப்புறமா என்னை யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நீங்கள் தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி ஓகே. 4வது பப்ளிசிட்டி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன ரஜினியா இல்லை அஜித்தா இல்லை விஜயா? சொல்லுங்க. நீங்க என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க, எனக்கு பப்ளிசிட்டி நீங்க எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு? எனக்கு ஒண்ணுமே சொல்ல. நான் விஜய் டெலிவிஷன்ல ஒரு தனம்னு ஒரு சீரியல்ல நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கேன், நல்லாவே போயிட்டு இருக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு செலிபிரிட்டி. அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க. இதை விட ஒரு குற்றம் என்னன்னா, எனக்கு வைஷோ பிடிக்கும், அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசிச்சு நல்லா பேசியிருக்கீங்க. ஓகே ஃபைன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஷு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க. அதனால அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு எது பிரச்சனை? கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனா என் புருஷனுங்க கேட்பாங்களா? எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட் போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஷக்கீலா மம்மி அவங்கள பத்தியும் சொல்லணும். அவங்க ஒரு வீடியோவில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, வைஷு அவங்களும் பேசுவாங்க, பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே நாஞ்சிலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க.
இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, ஓகே.